ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? லெசனோட நேம் பார்த்தோம் அப்படின்னா மக்களாட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு. அதுக்கு பொருள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும். அந்த மாதிரி ஒரு அரசன் வந்து நம்ம குடிமக்களை வந்து அரவணைத்து ஒரு நல்ல ஆட்சி நடத்தினான் அப்படின்னா இந்த உலகமே வந்துட்டு அவனை போற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த பேஜஸில் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. அதுதான் வந்து மக்களாட்சிக்கு ஒரு டெஃபினேஷன் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஓகேவா? இதுக்கு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். மக்களாட்சியோட பிறப்பிடம் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரேக்கு. அதாவது டெமோக்ரஸி என்ற ஆங்கில சொல் வந்து டெமோஸ் மற்றும் கிரேட்டியா என்ற இரு கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. டெமோஸ் அப்படின்னா என்னன்னா மக்கள், கிரேட்டியா என்றால் அதிகாரம், மக்கள் அதிகாரம். ஓகேவா? மக்களாட்சியோட பிறப்பிடம் வந்து பார்த்தோன்னா கிரேக்கு. அந்த டெமோக்ராசின்றது வந்து எந்த வேர்ட்லேருந்து வந்துட்டுனா டெமோஸ் மற்றும் கிரேட்டியா அந்த 2 வேர்ட்லேருந்து தான் வந்தது. ஓகேவா? தென் கீழே பாருங்கள். உலகெங்கும் பல்வேறு முறைகளில் மக்களாட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அது வந்து பார்த்திங்கன்னா நேரடி மக்களாட்சி இருக்குது, மறைமுக மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மறைமுக மக்களாட்சியை பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லலாம். இப்போ வந்து நேரடி மக்களாட்சிக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து வந்துட்டு நேரடி மக்களாட்சிக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கு பாருங்கள். நேரடி மக்களாட்சிகள் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றனர். அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிப்பர். அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வர். நேரடி மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து வந்து பெற்றுள்ளது. அப்போ நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் வந்து எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து சொல்லலாம். ஓகேவா? கீழே பாருங்கள். பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே இருக்க பாக்ஸில் பாருங்கள். இங்கே மக்களாட்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி 2 இருக்குது. அந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான் வந்துட்டு மறைமுக மக்களாட்சின்னு சொல்லலாம்னு சொன்னோமா. இப்போ நேரடி மக்களாட்சியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்கள் வந்து ஓட் போட்டு சட்டங்கள் மற்றும் விதிகளை வந்துட்டு அவங்களே வந்துட்டு டிசைட் பண்ணுறாங்க, அவங்களே வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு நேரடி மக்களாட்சி. எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் வந்து அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதே மறைமுக மக்களாட்சி அப்படின்னா மக்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஓட் போட்டு பிரதிநிதித்துவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க தான் வந்து சட்டங்கள் விதிகள்லாம் வந்துட்டு அவங்க உருவாக்குறாங்க. அது மூலமாக தான் நம்ம நாட்டை வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. அப்போ பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? பிரதிநிதித்துவ மக்களாட்சி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்று அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்தியா, இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி. நம்ம அதிபர் மக்களாட்சி பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா இது வந்து எக்ஸாம்பிளாக இந்த கண்ட்ரிஸ் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலக மக்களாட்சி தினமாக என்றைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா செப்டம்பர் 15 தான் வந்துட்டு உலக மக்களாட்சி தினம், அண்ணாவோட பர்த்டே. அது எப்போதுலேருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா 2007 ஐநா சபை வந்து செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. அப்போதுலேருந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்தியா போன்றதொரு மக்களாட்சி மிக்க நாட்டில் வந்து அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு அங்கே ஒரு சட்டங்கள், விதிகள், வழிமுறைகள், அதுக்கான உரிமை மற்றும் கடமைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக பின்பற்றணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்குமுறையாக இருந்தால் மட்டும்தான், கட்டுப்பாடாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு கலவரமும் இல்லாமல் நிம்மதியாக கரெக்டாக ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு போக முடியும். கீழே வந்து கொடுத்துருக்காங்க அரசமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசமைப்பு சட்டம் வந்து நம்ம இந்தியர் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி பெறும் உரிமையை வந்து உறுதி செய்கிறாங்க.
நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களே மிக நீளமானது. இதை டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் தலைமையிலான அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தான் உருவாக்கியது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வரைவுக்குழு தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இவர் தான் வந்துட்டு சட்ட வரைவுக்குழு தலைவராக வந்து இருந்தாங்க. நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். கேளுங்க பாருங்கள், மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட தான் இருக்கும். மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மக்கள்கிட்ட இருக்கும். 18 வயது நிறைந்த அனைவரும் அனைத்து குடிமக்களும் தங்களுக்குள்ள பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இப்போ ஓட்டிங் ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 ஆனவே வந்து ஓட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. உலகெங்கும் மக்களாட்சி. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா நியூசிலாந்து. 1893 வந்துட்டு நியூசிலாந்து தான் சொல்கிறது ஃபஸ்ட்டு பெண்களுக்கு ஒரு ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூகே வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1918. தென் அமெரிக்கா, யூஎஸ்ஏ வந்து பார்த்தோன்னா 1920 வந்து பெண்களுக்கு ஓட் போடுற உரிமையாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். நம்ம இந்திய குடிமக்களில் எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு, அதாவது 79% வந்து தங்களுடைய மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக சொல்கிறாங்க நம்ம இந்திய குடிமக்களில். இதனால் வந்துட்டு உலக அளவில் இந்த பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. எவ்வளோ சதவீதம் வந்து நம்புகிறாங்க அப்படின்னா 79% வந்துட்டு மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்காங்க நம்ம இந்திய நாட்டில். ஓகேவா, கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்லாந்து பாருங்கள். ஐஸ்லாந்து வந்து உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டுள்ளது. உலகிலேயே பழமையாகவும் இருக்கும், பழமையாக இருக்கும், ரொம்ப நீண்ட காலமாக இருந்தது நாடாளுமன்றம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டில் தான் இருக்குது. மனிதத்தீவு பார்த்திங்கன்னா இங்கிலாந்திற்கும் அயர்லாந்துக்கும் இடையே உள்ளது. இது வந்து மன்னராட்சியின் கீழ் சுயாட்சியாக இருக்குது. ஓகேவா, இது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்றது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அவ்வளோதான், இந்த லெசன் ஓவர். எஸ், அவ்வளோதான்ப்பா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.